எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் குமார். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, புதுசா ஜாயின் பண்ண ஒருத்தர், மோடிகேர்ல ஜாயின் பண்ண ஒருத்தர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டார் அப்படின்னா, நான் மோடிகேர்ல சேர்ந்துட்டேன், நான் என்ன செய்யணும் இப்ப அப்படின்னு சொன்னார். நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க ஃபுல் டைமா பகுதி நேரமா, அதாவது முழு நேரமா மோடிகேர் பண்றீங்களா, பகுதி நேரமா பண்றீங்களான்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, நான் பார்ட் டைமா தான் சார் பண்றேன், நான் ஆல்ரெடி ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன், மோடிகேர் எனக்கு பிடிச்சிருந்தது, ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணேன், இதை ஏன் நம்ம பிஸ்னஸாக பண்ணக்கூடாதுன்ட்டு நான் என்ன பண்ணேன், ஜாயின் பண்ணியிருக்கேன், அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொன்னார். அவர்கிட்ட என்ன சொன்னனோ அந்த விஷயங்களை உங்ககிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறேன். அவர்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, 3 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த 3 விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்னு சொல்லுவாங்க, எதிர்ப்புகளை சமாளிக்கிறது. இப்போ ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டோ இல்லை ஏதோ ஒரு தொழில் பண்ணிக்கிட்டோ மோதிக்கர் நீங்கள் பார்ட் டைம் எடுக்கிறீங்கன்னா, உங்களை நோக்கி வரக்கூடிய கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா, உனக்கு எதுக்கு இந்த வேலை, நீ ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்க, நீ இந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்க, அதை மட்டும் பார்ப்பையா, தேவையில்லாத எதுக்கு வேலை பார்க்க, வேலைக்கு போயிட்டு ஃப்ரீயா இருக்கேன், இந்த நேரத்தில் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நீங்க சொன்னா கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, போயிட்டு வந்தோமா நல்லா ரெஸ்ட் எடுறா, ஃப்ரெண்ட்ஸுகளோட கொஞ்ச நேரம் நிம்மதியாடுறா, எப்போ பார்த்தாலும் வேலை வேலை பணம் அலையிறிய அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது ஒரு குரூப். இன்னொரு குரூப்பு, உனக்கெல்லாம் எதுக்கு ராஜா இது, நாங்கெல்லாம் அந்த காலத்துல இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் ஆகாதுன்னு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் இப்படிலாம் சம்பாரிச்சு கோடீஸ்வரன் ஆயிட முடியுமா, அப்படி இருந்தால் ஊர் எல்லாம் கோடீஸ்வரன் ஆயிருப்பான்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஏன் இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம்தான், அவங்களுக்கு மோதிக்கரை பத்தி தெரியாது. அப்படி தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அறகுறையா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. என்ன அறகுறையா அப்படின்னா, மோதிக்கரில் சேரணும், தெரு தெருவா பொருள் வைக்கணும், ஆள் பிடிச்சி உள்ள போடணும், இது நடக்குமா, இதெல்லாம் ஆகாது, இது நாங்களாம் 1942 பண்ணிட்டோம் அப்படிம்பாங்க. சரியா? கம்பெனி ஆரம்பிச்சது 1996 தான். ஆனால் அவரு சொல்லுவார் 42 நான் சேர்ந்துட்டேன் அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரி ஆட்கள் இருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, எதுவுமே காதலே வாங்கக்கூடாது, எதையும் காதலே வாங்கக்கூடாது. மோதிக்கிற எதுக்கு சேர்ந்தோம், பொருள் நல்லா இருக்குது, இந்த பொருள் நிறைவேற்ற கொடுக்கணும், இதன் மூலியமா லட்சங்களை சம்பாதிக்கணும், அந்த நோக்கத்தை மறக்கவே கூடாது எப்பயுமே. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க சேர்றப்ப என்ன முடிவு பண்ணீங்களோ அதுல இருந்து பின்வாங்கவே கூடாது, பின்வாங்கவே கூடாது. நான் நினைச்சேன் 2019 ஃபுல் டைம் ஆகணும் அப்படின்ட்டு இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்றப்ப நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி, உனக்கு எதுக்கு இது, உன்னை தேடி 100 பேர் வந்தான், இப்ப நீ வீடு வீடா போயிட்டு இருக்கியே அப்படிங்கிறப்ப நான் சொன்ன விஷயம், 6 மாசம் கழிச்சு பார்ப்போம், 2 வருஷம் கழிச்சு என்னோட அச்சீவ்மெண்ட்டை பாரு அப்படின்னு 2 விதமா சொன்னேன். என்ன அப்படின்னா, 6 மாசத்துல நீ சம்பாதிக்கிறவன்னு அதிகமா சம்பாரிச்சு காமிப்பேன், சரியா அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி 6 மாசத்துல நான் பல ஆயிரங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். 2 வருஷத்துல கார் வாங்கி அவங்க முன்னாடி ஓட்டிட்டு இருக்கேன் இன்னைக்கு. அப்ப இந்த கேலி கிண்டல்கள் வர்றப்ப என்னுடைய நோக்கம் என்னவோ அதுல இருந்து நான் கொஞ்சமும் மாறவே இல்லை. ஒரு படத்துல விஜய் கூட சொல்லுவார், என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒரு வாட்டி நான் முடிவு பண்ணிட்டேன்னா அடுத்து என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படிம்பார். சரி, உண்மைக்கே நல்ல ஒரு வசனம் அது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அந்த முடிவுல பின்வாங்காம இருந்தோம்னா இந்த பிரபஞ்சமே நம்மளுக்கு அதை கொடுக்கும், நம்ம கும்பிடுற கடவுளே நம்மளுக்கு அது தருவார். அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும் சந்தேகப்படாம, அவ்வளவுதான். சரிங்களா? ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு நீங்க டெய்லி 365 நாளும் டெய்லி ஒரு நபர்கிட்ட மோதிக்கரை பத்தி பேசுங்க, மோதிக்கர் பொருளை பத்தி பேசுங்க, மோதிக்கர்ல எப்படிலாம் வருமானம் வருது அந்த பிளானை சொல்லுங்க. மோதிக்கர் என்ன பொருள் கொடுக்குது, பொருளுடைய தரத்தை பத்தி பேசுங்க. அதுல அந்த பொருளை வாங்கி பயன்படுத்தினா எவ்வளவு லாபம், நம்மளுக்கு எவ்வளவு மிச்சமாகுது, வெளியே வாங்குறத விட, கடையில இருந்து வாங்குறத விட மோதிக்கரில் நம்ம இந்த ப்ராடக்ட் வாங்கி பயன்படுத்தினாலே நம்மளுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது அப்படிங்கிறத தரத்தோட சேர்த்து பேசுங்க. மூன்றாவது விஷயம், அதில் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அந்த மார்க்கெட்டிங் பிளான், என்ன செஞ்சால் என்ன கிடைக்கும், இந்த பிளானை டெய்லி யாரையா ஒருத்தர்கிட்ட இந்த 3 விஷயத்தில் ஏதாவது ஒன்று கூட பேசுங்க. 365 நாளும் பேசிட்டு நீங்கள் மறு வருஷம் நாள் பார்க்குறப்ப உங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்கும், ஒரு சில ஆயிரங்களாவது உங்களுக்கு வருமானம் வந்துருக்கும். இந்த 3 விஷயங்கள் தான் அவர்கிட்ட சொன்னேன். இந்த 3 விஷயங்களை தான் கேட்டுட்டு இருக்க நீங்களும் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, இந்த 3 விஷயங்களை ஒரு வருஷம் ஃபாலோ பண்ணுங்க, மிகப்பெரிய வெற்றி நம்மளுக்காக காத்திருக்குது. வாங்க எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வோம், மிகப்பெரிய வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.